நீ மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். எவ்வளவு பெரிய மனிதனா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய சவால் வேணாலும் உங்களுக்கு விரோதம் எடுக்கலாம். நான் செய்வன பண்ணிடுவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நான் உன்னை அடுத்து பண்ணிடுவேன், உன்னை அவர்களுக்கு எவ்வளவு வல்லமை வேணாலும் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தலையிலுடைய முடியெல்லாம் கூட ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா எண்ணி இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் கீழே விழுவதே இல்லை. யாரோ ஒருத்தரிடத்துல நேரடியா பேசலாம், உன்னை உன் கணவனை விட்டு நான் பிரிச்சிருவேன்னு சவால் விடலாம். யாரோ ஒருத்தர் சொல்லலாம், உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிச்சிருவேன், உன்னை துரத்திடுவேன், உன்னை வேலை செய்ய விட மாட்டேன், உன்னை சம்பாதிக்க விட மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மிரட்டுன்னு மிரட்டலாம். அந்த மிரட்டல்ல ஒருவேளை ஒரு சிலர் வந்து அப்படி செஞ்சிருவாங்களோ, இவன் இல்லைன்னா இப்படி பண்ணிட முடியாதோ, இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவானோ, உங்களுடைய இருதயம் கலங்குமான கர்த்தர் முதல்ல வாக்கு கொடுக்கிறாரு, மனுப்புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அஞ்சவும் வேண்டாம். இந்த உலகத்திலேயே பெரிய ஜெயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பார்த்து பயப்படாத ஜெயம் பெரிய ஜெயம். பாதி பேரு எதுக்கு தான் பயந்துட்டு இருக்காங்கன்னா, மனுஷங்களுக்கு தான் பயப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்த போதிலும் இயேசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் ஒரு கெவிக்குள்ள ஒளிஞ்சிட்டார்ல, அந்த வார்த்தை அவ்வளவு மிரட்டலான வார்த்தை வந்திருக்குது. இந்த சத்தம் சிலருக்கு நேருக்கு நேர் வரலாம். உங்களை வந்து மிரட்டுற ஆள் ஒருவேளை பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கலா வித்தியாசமான ஒரு நபராக கூட இருக்கலாம், அவர் பெரிய கட்சியில் இருக்கிறார் பாஸ்டர், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ. நீ ஒன்னும் பயப்படாதீங்க, பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னா அவங்க முன்னாடிதான் கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நேருக்கு நேர் சவால்களை சந்தியுங்கள். இனி நீங்க குமிஞ்சு பேசக்கூடாது. நீங்க எப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா, நிமிர்ந்து பேசணும், பெருமையோட பேச வேண்டாம், தலக்கணத்தோட பேச வேண்டாம். ஆனா எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல வெளியில சாதுவா பேசினாலும் உள்ளுக்குள்ள சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள்.